ஹாய், திஸ் இஸ் மதன். நீங்கள் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, நான் இப்போ சொல்ல போகிற மிஸ்டேக்ஸ் நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, யூ ஷுட் ஸ்டாப் தட். இந்த வீடியோவில் நான் என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ண எல்லாத்தையுமே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் யூ ஷுட் அவாய்ட். நீங்கள் ஒரு இன்டர்மீடியட் லெவலில் இருக்கீங்கன்னா அது ப்ராப்ளம் இல்லை. பட் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா, இப்போ தான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, டேரெக்டாக இங்கிலீஷ் மூவிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஐ ப்ரிஃபர் யூ ஷுட் ஸ்டார்ட் பை வாட்சிங் கார்ட்டூன்ஸ். பிகாஸ் கார்ட்டூன்ஸ் வந்துட்டு சில்ட்ரன்ஸ் வாட்ச் பண்ணுறதுக்காக அதில் யூஸ் பண்ணியிருக்க சென்டென்சஸ் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். அது உங்களுக்கும் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நானும் என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸில் கார்ட்டூன்ஸ் தான் வாட்ச் பண்ணியிருந்தேன். அதில் யூஸ் பண்ணியிருந்த வேர்ட்ஸும் அங்கே யூஸ் பண்ணியிருக்க சென்டென்சஸும் எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் இங்கே நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, லேர்னிங் ஒன்லி கிராமர் அண்ட் லேர்னிங் ரேண்டம் வேர்ட்ஸ். இங்கே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கிராமர் லேர்ன் பண்ணால் அண்ட் எவ்ரிடே 10 வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டா உங்கள் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு. பட் இது மட்டும் பண்ணுறதால உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு லேர்ன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு வேர்டு லேர்ன் பண்ணுறீங்கன்னா அதை அந்த சென்டென்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத லேர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த வேர்டை ரியல் லைஃப் கான்வர்சேஷனில் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அடுத்து காமனாக பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, நிறைய இங்கிலீஷ் வீடியோஸ் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. பட் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணியிருக்க மாட்டீங்க. இங்கிலீஷ் வீடியோஸ் வாட்ச் பண்ணுறதால மட்டும் உங்களோட ஃப்ளூயன்ஸை இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது. எவ்ரிடே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியும். பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளோட இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ண நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்குமே என்னோட இங்கிலீஷை ப்ராக்டிஸ் பண்ணும்போது என் கூட யாருமே இல்லை. பட் அதுக்காக நீங்கள் ஆன்லைன் ஆப்ஸ் யூஸ் பண்ணலாம். நானுமே என்னோட இனிஷியல் ஸ்டேஜஸில் என்னோட ஃப்ளூயன்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஆன்லைன் ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். மோர் தென் 100 பீப்புள் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி தான் நான் என்னோட இங்கிலீஷ் ஃப்ளூயன்ஸை இம்ப்ரூவ் பண்ணேன். அந்த ஆப் என்னங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்களுமே அந்த ஆப் யூஸ் பண்ணி எவ்ரிடே 30 மினிட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட ஃப்ளூயன்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப் எனக்கு ரொம்பவே என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ அந்த ஆப் உங்களுக்குமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்ரிடே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஃப்ளூயன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும். யூ cannot grow your muscles by watching someone else doing push-ups. அண்ட் கிராமர் மட்டுமே லேர்ன் பண்ணாமல் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் வந்துட்டு உங்களோட ஃப்ளூயன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். இதெல்லாம் தான் நிறைய பேர் காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ். அண்ட் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணீங்கன்னா அது உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணும்போது என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண 6 மந்த் ஆச்சு. ஸோ நான் என்னோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண அந்த 6 மந்தில் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.